ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஈஸிகோ ஜாப்னஸ். இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிற டாபிக் ஜேஎல்பிடி N5 லெவல் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய புன்போ அண்ட் துக்காய்பாட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் 2021 நடந்த ஜேஎல்பிடி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பேப்பரோட வொக்காபுலரி பார்ட்டுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது புன்போ அண்ட் துக்காய்பாட். Mondai ichi Kakkoni nani wo irimasu ka? Ichi ni san yon kara ichiban ii mono wo hitotsu erande kudasai. ஸோ கக்கோ அப்படின்னா பிராக்கெட். இந்த பிராக்கெட்ல என்ன நீங்க இன்சர்ட் பண்ணுவீங்க? 1 2 3 4 ஆப்ஷன்ல இருந்து கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுங்க. இதுதான் இந்த ரோமனோட மீனிங். இச்சிபான். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். கினோ கக்கோதே சென்சை ஐமாஷ்தா. நேத்துக்கு ஸ்கூல்ல சென்சைய மீட் பண்ண. இதுதான் மீனிங் இல்லைங்களா? அப்போ ஒரு பர்சனை மீட் பண்றீங்க அப்படின்னாலே டிஃபால்ட்டா ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு. என்ன பார்ட்டிக்கல் அது? நீ பார்ட்டிக்கல் இல்லைங்களா? ஸோ இது ஒரு ரூலாவே நம்ம படிச்சிருப்போம். ஒரு பர்சனை மீட் பண்றீங்க அப்படின்னாலே நீ பார்ட்டிக்கல் தான் யூஸ் பண்ணும். அதுவே ஒரு பர்சனை ஒரு பிளேஸ்ல மீட் பண்றீங்க அப்படின்னா ஆக்ஷன் அட் அ பிளேஸ்ன்னு தே பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏசான ஜப்பான்ல மீட் பண்ணேன். அப்போ ஜப்பான்ல நிஹோன் ஐமஷ்தா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம தே பார்ட்டிக்கலை யூஸ் பண்ணியிருப்போம். ஓ பார்ட்டிக்கல் ஆப்ஜெக்ட் மார்க்கர் கண்டிப்பா வராது. ஏ பார்ட்டிக்கல் பிளேஸ் மார்க்கர். ஒரு பிளேஸ்க்கு போறீங்க, வரீங்க, ரிட்டர்ன் ஆகுறீங்க, டேர்ன் பண்றீங்க அப்படின்னா நம்ம ஏ பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க உங்களுக்கு யூஸ் ஆகாது. நிபான் வதாஷினோ அப்பாத்தோ கரா கக்கோ மதே சஞ்சுப்புன் கக்கரிமாஸ். என்னுடைய அபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்கூல் வரைக்கும் 30 மினிட்ஸ் எடுத்துக்கும். நார்மலாக இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? அப்ராக்சிமேட்டாக 30 மினிட்ஸ் எடுத்துக்கும். இந்த அப்ராக்சிமேட்டுக்கு ஜாப்பனீஸில் குராய் அப்படின்னு சொல்லுவோம். குராய் அண்ட் குரோவோட யூசேஜ் ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய அபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்கூல் வரைக்கும் இல்லைங்களா? இந்த ஓ பார்ட்டிக்கல் கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனில் வராது. ஏன்னா ஆப்ஜெக்ட் எதுவுமே கிடையாது. குரோ அப்படின்னா அரவுண்ட் அப்படின்ற ஒரு மீனிங் ஆல்ரெடி வீடியோ இருக்கு, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ஸோ கா பார்ட்டிக்கல் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் மார்க்கர். கா பார்ட்டிக்கலோட யூசேஜும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. வதாஷிவா மை எஸ்ஸா ஷவா அபிமாஸ். இதுவும் டிஃபால்ட்டாக ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, ஷவா ஓ அபிமாஸ். நான் ஷவரை எடுத்துக்கிறேன் அப்படின்றது ஓ பார்ட்டிக்கல். தே பார்ட்டிக்கல் இங்கே ஒரு பிளேஸே இல்லை, தே பார்ட்டிக்கல் வராது. நீ பார்ட்டிக்கல். ஸோ எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பேசினா நம்ம நீ பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக இல்லை. ஸோ கா பார்ட்டிக்கல் சப்ஜெக்ட் மார்க்கர் வராது. யோன்பான் அமேகா மதோ நனி நனி ஹைரிமஸ் ஷிமித்தே குதசாய். மழை விண்டோ உள்ள வருது, க்ளோஸ் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. விண்டோல இருந்து உள்ள வருது. நார்மலா என்ன சொல்லுவோம்? ஸோ எங்க இருந்து தண்ணி உள்ள வருது, வீட்டுக்குள்ள வருது அப்படின்னு கேட்போம். ஸோ உள்ள லைக் டோர் ஓப்பன்ல இருக்கு, அங்க இருந்து வருது. அதுவே விண்டோ ஓப்பன்ல இருக்கு, அதுல இருந்து வருது. அதுல இருந்து வருது அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். இருந்து அப்படின்னாலே அதனுடைய பார்ட்டிக் மீனிங் ஜாப்பனீஸ்ல கரா இல்லைங்களா? ஸோ இப்போ கரா தான் இதனுடைய ஆன்சர். ஸோ விண்டோல இருந்து வருது. ஏ பார்ட்டிக்கல் பிளேஸ் மார்க்கர் வராது. மதே அது வரைக்கும் டில் தட் அப்படின்றது கண்டிப்பா வராது. தே பார்ட்டிக்கல் இந்த இடத்துல எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கல. ஸோ தே பார்ட்டிக்கலும் வராது. கோபான் நக்காயமா-சான் அன்சான் வா ரியோரி ஓ ஷிமாஸ்கா. நீங்க குக் பண்ணுவீங்களா அன்சான் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அன்சான் ரிப்ளை பண்றாங்க. ஹை டெமோ இசோகஷி ஹி ஷிமாசன். எஸ் பண்ணுவேன், பட் பிஸியா இருக்க நாள் அன்னைக்கெல்லாம் பண்ண மாட்டேன். அப்போ இந்த இடத்துல எஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிஸி டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டாபிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ டாபிக் மார்க்கரை என்ன யூஸ் பண்ணுவோம்? வா பார்ட்டிக்கல். இசோகஷி ஹி வா ஷிமாசன். பிஸியா இருக்க அன்னைக்கு நான் பண்ண மாட்டேன். நான் ஆல்ரெடி பேசிட்டு இருக்க டாபிக்கை விட்டு புதுசா பிஸி டேஸ் அப்படின்னு ஒரு டாபிக் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இங்க நம்ம வா பார்ட்டிக்கல் யூஸ் பண்ணுவோம். ரொக்குபான் ஏசான் அண்ட் பீசான் 2 பேரும் பேசிக்கிறாங்க. சுமிமாசன் தனக்கா-சான் வா இமாஸ்கா. தனக்கா-சான் இருக்காங்களா? பீசான் சொல்றாங்க. ஈயே கைரிமஷ்தயோ. இல்ல, கிளம்பிட்டாங்க. அப்ப நடுவுல வரக்கூடிய வேர்ட் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி அப்படின்னா ஜாப்பனீஸ்ல மூ.
ஸோ மோ அப்படின்னா ஆல்ரெடி. யொக்கு அப்படின்னா ஆஃபன் அடிக்கடின்னு சொல்றது. அதுவே மத அப்படின்னா ஸ்டில் இன்னும் அப்படின்றது. அதுவே அமரி அப்படின்னா அவ்வளவா. அதாவது யோக்கு மீமஸ் அடிக்கடி மீட் பண்ணுவேன் அப்படின்ற லைக் பார்ப்பேன் அப்படின்றதுக்கு யோக்கு யூஸ் பண்ணலாம். மதா நான் இன்னும் சாப்பிடல. மதா தபேதே இமாசென் நான் இன்னும் சாப்பிடல. அந்த இன்னும் அப்படின்றது தான் மதா. அமரி அப்படின்றது அவ்வளவா. அவ்வளவா இல்ல. அவ்வளவா எனக்கு பிடிக்காது. அமரி சுக்கிஜா அரிமாசென் எனக்கு அவ்வளவா பிடிக்காது. அந்த அவ்வளவா அப்படின்றது தான் இந்த அமரி. நனபான் நனினனி தொக்கி ஹொன்மோ யொந்தாரி ஏகாவு மித்தாரி ஷிமாஸ்ட். ஸோ நான் இந்த டைம்ல லைக் தொக்கி அப்படின்னா அப்பொழுது இல்லைங்களா? ஸோ அப்போ புக் படிக்கிறது, படம் பார்க்கறது இதெல்லாம் பண்ணுவேன். எப்போ ஃப்ரீயா இருக்கப்போ இல்லைங்களா? அப்போ இந்த தொக்கியோட யூசேஜ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ தொக்கி அப்படின்னா அப்பொழுது இதனுடைய ரூல் என்ன அப்படின்னா ஒரு நைன்டிங் அட்ஜெக்டிவா இருந்தா டைரக்டா நான் கூடவே நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ ஹிமான தொக்கி ஃப்ரீயா இருக்கும்போது லைக் இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹச்சிபான் ஏசான் அண்ட் பீசான் பேசிக்கிறாங்க. ஏசான் சொல்றாங்க அஷ்தாவா யமதா-சான் நோ தஞ்சோபி தெஸ்னே. நாளைக்கு யமதா-சானுடைய பர்த்டே இல்ல. நனிவோ நனி நனி நாளைக்கு லைக் என்ன குடுக்க போறீங்க அப்படின்றத ஆப்வியஸா கேட்க போறாங்க. அதுக்கு பி-சான் ஹனாவா தோ தெஸ்கா லைக் பூ ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஏ-சான் ரிப்ளை பண்றாங்க. தெஸ்னே அது ஒரு நல்ல ஐடியா தான். ஸோ 2 பேரும் என்ன குடுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இனிமேட்டுக்கு தான் குடுக்க போறாங்க. ஸோ நம்ம தா ஃபார்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஆப்ஷன்ல இருந்து. ஸோ இப்போ குடுக்க போறோம் அப்படின்னா நம்ம தான் குடுக்க போறோம். அப்போ ஆன்சர் அகேமாஸ். மொரைமாஸ்னா அது ரிசீவிங் சைட்ல இருந்து நம்ம யூஸ் பண்றது. கியூபான் தகுஷிதே. ஸோ டாக்ஸில பேசிக்கிறாங்க. தகுஷினோ ஹிதோ. டொக்கோமோதே இக்கிமாஸ்கா எது வரைக்கும் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. நிஷிகவா-சான் சொல்றாங்க. டோக்கியோ எக்கிமதே நானி நானி. ஸோ டோக்கியோ வரைக்கும் ஸ்டேஷன் வரைக்கும் அப்படின்றாங்க. தகுஷினோ ஹிதோ ஹை வகரிமஷ்டா. ஓகே புரிஞ்சுது அப்படின்னு ஆன்சர் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல லைக் அது வரைக்கும் போங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒனகேஷிமாஸ் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஆன்சர் உங்களுக்கு யோன்பான். எப்பயுமே சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். டைரக்டா எனக்கு மீனிங் தெரிஞ்சது அப்படின்னா நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு ஆன்சர் தெரியாது அப்படின்னா நீங்க ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இந்த 9th கொஸ்டினே எடுத்துக்கலாம். இதுல எனக்கு ஷித்தே குதசாய் அப்படின்னா பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்றது இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு டாக்ஸி டிரைவரும் ஒரு பேசஞ்சரும் பேசிக்கிறாங்க. லைக் எங்க வரைக்கும் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. எது வரைக்கும் போகணும்னு கேட்குறாங்க. ஸோ லைக் டோக்கியோ எக்கி வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லும்போது லைக் ஷித்தே குதசாய் இந்த இடத்துல வரவே வராது. ஹொஷிதஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வராது. இக்காகா தெஸ்கா ஹவ் அபௌட் திஸ் இது ஓகேவா அப்படின்ற இடத்துல இந்த இக்காகா தெஸ்கா யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து ஒரு பேசஞ்சர் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர்ட்ட இங்க போனா ஓகேவா அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்க முடியாது. ஸோ நீங்க ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியும் ஆன்சர் பண்ணலாம். "問題に次の文の架線に入るものはどれですか ?1、2、3、4から一番いいものを一つ選んでください." ஸோ இந்த மொந்தாய் டூல ஸோ இந்த நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லைக் இந்த கொஸ்டின்ஸ்ல இந்த டேஷ் போட்டு ஸ்டார் போட்டிருக்க இதுல வந்து நீங்க என்ன ஃபில் பண்ண போறீங்க? அந்த 1, 2, 3, 4 ஆப்ஷன்ல இருந்து ஒரு ஆப்ஷன சூஸ் பண்ணுங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோமன்ல நம்ம பார்க்க போறது ஜம்பிள்டு சென்டென்ஸ். அதாவது 4 வேர்ட்ஸ உங்களுக்கு அ ஆப்ஷன்ல குடுத்துருப்பாங்க. அந்த 4 வேர்ட்ஸையும் நீங்க இந்த கொஸ்டின்ல ஃபில் பண்ணிட்டு, இந்த ஸ்டார் எந்த ஆப்ஷன்ல வருதோ, ஸோ அந்த ஆப்ஷன நீங்க ஆன்ஸரா சூஸ் பண்ணணும். இந்த ரோமன் நீங்க எப்படி ஆன்ஸர் பண்ணலாம் அப்படின்னா, 3 விதமா ஆன்ஸர் பண்ணலாம். அதாவது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு, கீழ இருக்க ஆப்ஷன்லாம் படிச்சு பார்த்துட்டு, நீங்களே சென்டென்ஸ உங்களோட மதர் டங்க்ல யோசிச்சுட்டு, அப்புறமா இதுல நீங்க சென்டென்ஸ டைரக்ட்டா ஃப்ரேம் பண்ணலாம். நீங்க நல்லா ஃபெமிலியரா எல்லா வேர்ட்ஸும் தெரிஞ்சிருந்தா ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம். அதுவே எனக்கு தெரியல, எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு தெரியல, ஏதாவது ஹிண்ட் மாரி வச்சு பண்ணலாமா அப்படின்னா, எஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த கொனோ அப்படின்னு இருக்கு. கொனோ அப்படின்ற கிராமர்
பாயிண்ட் வந்தாலே என்ன பண்ணணும்? கொனோ பக்கத்துல கண்டிப்பா ஒரு நவுன் இருக்கணும் இல்லைங்களா? நவுன் இருக்கு. அந்த நவுனுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? கண்டிப்பா பார்ட்டிக்கல் இருக்கணும். இந்த பாட்ட நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அடுத்தது தொக்கி. லாஸ்ட்ல இருந்து பார்ப்போம். தொக்கி இருக்கு. தொக்கி அப்படின்னாலே நீங்க அதனுடைய ஸ்ட்ரக்சர், ரூல்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஒரு நவுனா இருந்தா தொக்கி கூட எப்படி கனெக்ட் பண்ணும்? ஒரு வெர்பா இருந்தா எப்படி கனெக்ட் பண்ணும்? அட்ஜெக்டிவ்ஸா இருந்தா எப்படி கனெக்ட் பண்ணும்? இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ இங்க இருக்க ஆப்ஷன நீங்க படிச்சு பார்த்துட்டு ஆப்ஷன்ல உங்களுக்கு இந்த தொக்கிக்கு முன்னாடி என்ன வேர்ட் வரலாம்? ஒரு வேர்பா இருந்தா எது கூட வரும்? அந்த உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அதுவே வந்துட்டு ஒரு நான் எண்டிங் அட்ஜெக்டிவ் இருந்துச்சுன்னா, அது தொக்கி கூட கனெக்ட் ஆகும்போது, ஸோ எந்த மாதிரி வரும்? அது ஆப்ஷன்ல இருக்கான்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ இப்படி நீங்க யோசிச்சாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்ல அப்டின்னா, நீங்க டைரக்ட்டா இதுலயே நீங்க ஆப்ஷன எழுதிட்டு, லைக் 1, 2, 3, 4 வந்து நீங்க இங்கேயே வந்து எழுதிட்டு, அங்கேயே ஷஃபிள் பண்ணி படிச்சு பார்த்தும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். பட் 3 ஆப்ஷன் ஒரு சிலருக்கு அது செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10th கொஸ்டின்க்கான ஆன்சர் என்ன எப்படி இருக்கும்? ஜுபான், கொனோ, நானி நானி தோக்கி, பென்ட்ரிதஸ். ஸோ கொனோவோட ரூலே கொனோ பின்னாடி கண்டிப்பா ஒரு நவுன் இருக்கணும். அதுக்கு பின்னாடி பார்ட்டிகிள் இருக்கும். அப்போ ஆப்வியஸா 3 தான் இந்த இடத்துல வர வேண்டியது. ஃபர்ஸ்ட் 3 இருக்கும். கொனோ கபான்வா. அடுத்தது பாருங்க. ஆப்ஷன்லயே நீங்க மேட்ச் பண்ணலாம். ஸோ இங்க வந்து கருக்கு தே ஃபார்ம் இருக்கு. ஜோபுதாக்கரா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நைண்டிங் அட்ஜெக்டிவ் இருக்கு. அடுத்தது ஜோபுன அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு நைண்டிங் அட்ஜெக்டிவ். ரியோகோ அப்படின்னா ட்ரிப். ஸோ இது ஈஸியா நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. கொனோகபான்வா, கருக்குத்தே. 2 அட்ஜெக்டிவ ஒண்ணு பின்னாடி ஒண்ணு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ தே ஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்ணும். இல்லைங்களா? அப்போ கருக்குத்தே, ஜோபுதாக்கரா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிறதுனால, ரியோகோனோ தொக்கி பென்ட்ரிதஸ். சொற்றுப்பு போறப்போ ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஆன்சர் 3, 4, 2, 1 அப்படின்றத நம்ம இங்க ஃபில் பண்ணுவோம். உமச்சு குதாசாய். 3, 4, 2, 1. ஸோ இதனுடைய ஆன்சர் 4. ஜூ இச்சிபான், ரெய்சோகோ நோ நானி நானி, சான்பொன் அரிமஸ். ஸோ ரெஃப்ரிஜரேட்டனுடைய உள்ள மில்க 3 பேக் இருக்கு. இது டைரக்ட்டா நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. அப்போ ரெய்சோகோனோ நக்கானி இன்சைட்ல எக்ஸிஸ்டன்ஸ பத்தி பேசிட்டு இருக்கோம். நக்கானி கியூனியூகா கியூனியூகா சான்பொன் அரிமஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் சான்பான். ஜூனிபான் தாஞ்சூபி நீவா நானி நானி தஸ்கா. ஸோ பர்த்டே அன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டாங்க. ப்ரெசன்ட் இருக்கு, தொன்ன இருக்கு, ஹொஷி இருக்கு. ஹொஷினாலே ஹொஷி தஸ். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம லாஸ்ட் ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். 1 அதான் வந்து ஹொஷி ஹொஷி தஸ்கா அப்படின்றது இங்க வரும். ஸோ தொன்ன ப்ரெசன்டோகா ஹொஷி தஸ்கா எந்த மாதிரியான ப்ரெசன்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கேட்போம். 2, 4, 3, 1. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு 3 கா பார்ட்டிகல். ஜோ சான்பான் கினோ யமஷ்தா சான் ஈனி இக்கிமஷ்தா. ஸோ நேத்துக்கு யமஷித்தா சான் மொரி சான் இஷோனி நோ தோ இருக்கு இல்லைங்களா? தோ அப்படின்னாலே 2 நவுனை கனெக்ட் பண்றது. அதாவது தோக்கு மொத்தம் நிறைய யூசேஜஸ் இருக்கு. ஒரு மீனிங் வந்து என்று அப்படின்னு படிச்சிருப்போம். இன்னொரு மீனிங் அண்ட் அப்படின்ற மீனிங்ல படிச்சிருப்போம். இங்க 2 பர்சனோட பேர் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஈஸியா தோ கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஸோ அவங்க கூட அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? அப்போ வித்ன்ற மீனிங்லயே நம்ம தோ படிச்சிருப்போம். அண்ட்ன்ற மீனிங்லயும் தோ படிச்சிருப்போம். அண்ட் என்ற்ன்ற மீனிங்லயும் தோ படிச்சிருப்போம். இங்க வித் அப்படின்ற மீனிங். ஸோ யமாஷிதா சான்
to ishoni Morisano yeni ikimashita. நான் யமஷ்தா சான் கூட ஒன்னா மோரிசானுடைய வீட்டுக்கு போனேன். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ ஆன்சர் இச்சிமா. ஸோ இந்த ரோமன் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த 2 ரோமனையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து லாஸ்ட்லேருந்து நீங்கள் பேசேஜை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைம் எடுத்து நீங்கள் இந்த சிங்கிள் பேசேஜ் கொஸ்டின் அண்ட் தென் இந்த ஜம்பிள்டு சென்டென்ஸை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு டைம் சேவிங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு எப்பயுமே வந்து வெயிட்டேஜ் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொஸ்டினுக்கு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம டைரெக்டாக நீங்கள் கிராமர் கொஸ்டின் முடிச்சுட்டு நீங்கள் லாஸ்ட் அதாவது தொக்காயில் இருக்கக்கூடிய லாஸ்ட் கொஸ்டின்லேருந்து ரிவர்ஸில் ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். அண்ட் கொஸ்டின் எல்லாமே நீங்கள் பொறுமையாக படித்து இந்த ஜம்பிள்டு சென்டென்ஸ் அண்ட் இந்த பேசேஜ் கொஸ்டின் வந்து ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். Mondai-san, jo yon kara ju nani wo irimasu ka? Bunsho no imi wo kangaete, ichi ni san yon kara ichiban ii mono wo hitotsu erande kudasai. ஸோ mondai-san-உடைய மீனிங் 14th ஆப்ஷன்ல இருந்து 17th அந்த கொஸ்டின் வரைக்கும் என்ன நீங்க அந்த பாக்ஸ்ல என்ன ஆட் பண்ணுவீங்க, இன்சர்ட் பண்ணுவீங்க. ஸோ பேசேஜினுடைய மீனிங்கை படிச்சு யோசிச்சு 1 2 3 4 ஆப்ஷன்ல இருந்து கரெக்டான ஒரு வேர்டை எடுத்து நீங்கள் அங்கே ஃபில் பண்ணுங்க அப்படின்றது தான். ஸோ பேசேஜில் உங்களுக்கு வேர்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும், அந்த வேர்ட்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஷிதானபுன் ஷோவா ரியோகக்கு செய்கா கைத்த சக்குபந்தஸ். ஸோ கீழே இருக்க பேசேஜ் வந்துட்டு ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட் அப்ராட் ஸ்டூடெண்ட் வந்துட்டு எழுதின ஒரு பேசேஜ். சன்ஹோ சானோ சக்குபன். ஸோ சன்ஹோ அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் அந்த எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜ் நீங்கள் அதாவது இந்த தொக்காயை பொறுத்த வரைக்கும் ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி இல்லைங்களா? அப்போ நீங்கள் கண்டென்ட்டை படிச்சுட்டே வந்து நீங்கள் கீழே இருக்க ஆப்ஷனை நீங்கள் எடுத்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயுமே ஒரு பேசேஜ் எடுக்கும்போது தொக்காய் எடுக்கும்போது ஹோல் பேசேஜை படிச்சுட்டு அப்புறம் மீனிங்கை நீங்கள் யோசிக்கவே கூடாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேசேஜுக்கான ரூல் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸை படித்து உங்களுடைய மதர் டங்கில் நீங்கள் இதனுடைய மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்து போக போக நீங்களா வந்து ஸ்டோரியை திங்க் பண்ணிட்டு அந்த ஸ்டோரி கனெக்ட் பண்ணுற வேர்டு என்னவா இருக்கும் அப்படின்றத ஆப்ஷனில் செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படின்றது உங்களுக்கு தெரியும். வதாஷிவா மைபான் ஹோன்வோ யோமிமஸ். நான் டைரெக்டாக அடுத்த வேர்டுக்கு போகாமல் ஃபர்ஸ்ட் இதனுடைய மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சிலருக்கு படிக்கும் போதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அதை டைரெக்டாக நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கலாம். நான் எவ்ரி ஈவினிங் எவ்ரி நைட் வந்துட்டு புக் படிப்பேன். ஹொன்வா இட்ஸுமோ தொஷுகந்தே கரிமஸ். புக்கு எப்பயுமே நான் லைப்ரரியில இருந்து போரோ பண்ணுவேன். மை நிச்சி பான்குஹன்வோ தபேத்தே. எவ்ரி டே வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா நான் டின்னரை சாப்பிட்டுட்டு ஷுக்குதாய்வோ ஷித்தேக்கரா ஹோம்ஒர்க்கை பண்ணதுக்கு அப்புறமா ஹொன்வோ யோமிமஸ் அதுக்கப்புறம் புக்கை படிப்பேன். கினோவா ஷுக்குதாய்கா அரிமாசன் தேஷ்தா. நேத்துக்கு ஹோம்ஒர்க் இல்லை. ஸோ எப்பயுமே டின்னரை சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நான் புக்கு படிப்பேன். நேத்துக்கு ஹோம்ஒர்க்கு இல்லை. இப்போ வதாஷிவா சுகு ஹொன்வோ யுமிமஷ்தா. அப்போ நான் உடனே புக்கை படிச்சுட்டேன். இப்போ எப்போ உடனே? சாப்பிட்ட உடனே படிச்சிருப்பேன். அப்போ இந்த இடத்துல சுகுக்கு முன்னாடி சாப்பிட்றத பத்தி இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ ஆப்ஷன் ஆன்சர் நம்மளுக்கு யோன்பான். பான்கோ ஹன்னோ அத்தோ சுகு ஹொன்வோ யோமிமாஷ்தா. ஸோ இங்கே நம்ம ஆப்ஷனே பார்க்காம ஆன்சரை சொல்லிட்டோம் இல்லைங்களா? இந்த பேசேஜை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்ஷோ கரித்த ஹொன்வா ஜென்பு யோமிமாஷ்தா. லாஸ்ட் வீக் போரோ பண்ண புக்கை நான் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். கியூனோ யூகத்தா. இன்னைக்கு ஈவினிங் ஹொன்வோ இக்கிமஸ். இன்னைக்கு நான் எப்பயும் லைப்ரரியில் போரோ பண்ணுவேன். இன்னைக்கு நான் லாஸ்ட் வீக் வாங்கின புக்கை ஆல்ரெடி படிச்சுட்டேன், ஃபுல்லாக படிச்சுட்டேன். அப்போ இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ண போகிறேன்? அதை போய் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அப்போது கையேஷிமஸ் அப்படின்னா தான் ஒரு பொருளை ரிட்டர்ன் பண்ணுறது இல்லைங்களா? அப்போ நான் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக போகிறேன். இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? கையேஷி நீ இக்கிமாஸ். ஸோ இந்த கிராமர் பாயிண்ட்
ஒரு பர்ப்பஸ்க்காக நீங்க ஒரு பிளேஸ்க்கு போறீங்க அப்படின்னா, அந்த வேர்ப்ல நீங்க மஸ்ஸ ரிமூவ் பண்ணிட்டு நீ யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிராமர் பாயிண்ட்டா படிச்சிருப்போம். அதுதான் இங்க. そしてまた、他の本を借ります. இது நீங்க படிக்கணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா, இதனுடைய கனெக்டர் இந்த பேசேஜ்ல வேற எதுவும் இல்ல. அதனால இத படிச்சு நீங்க டைம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. 2番 ஜோய் சான் நோ சகுபன் desu. ஸோ இந்த ஜோய் அப்படின்றவங்க ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. 私の家の近くに南コーヒーがあります. என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல மினாமி கோஹி அப்படின்ற ஒரு கஃபே ஒண்ணு இருக்கு. மினாமி கோஹினோ கோஹி வா யசுகுத்தே ஒய்ஷி தஸ். ஸோ இந்த மினாமி கோஹினுடைய காஃபி வந்துட்டு ரொம்ப சீப்பாவும், ரொம்ப டெலிஷியஸாவும் இருக்கும். வதாஷி வா மை அசா இக்கிமசு. அதனால தான் நான் டெய்லி மார்னிங் வந்து அந்த ஷாப்புக்கு போவேன். இந்த இடத்துல அந்த அதனால், பிகாஸ் ஆஃப் தட் அப்படின்றது தான் ஃபில் ஆகும் இல்லைங்களா? அப்போ பிகாஸ் ஆஃப் அப்படின்றதுக்கு ஜாப்பனீஸ்ல என்னென்ன வேர்ட்லாம் இருக்குன்றத யோசிக்கணும். அதுவும் ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்ட்டிங்ல யூஸ் பண்ணும்போது. ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும்? தக்கரா. அதனால நான் எவ்ரி மார்னிங் அங்க போவேன். மினாமி கோஹி தே கோஹி ஓ நொந்தேக்கரா கக்கோனி இக்கிமஸ். ஸோ நான் எப்பயும் அங்க போயிட்டு காஃபி குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போவேன். தொக்கி தொக்கி யோருமோ மினாமி கோஹி தே கோஹி ஓ நானி நானி. அப்பப்போ நைட்டும் மினாமி கோஹில காஃபி குடிப்பேன். இப்போ குடிப்பேன் அப்படின்றது லைக் நான் அப்பப்போ பண்ணுவேன் அப்படின்னா ஃபியூச்சர்லயும் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ குடிப்பேன் அப்படின்றதுக்கான ஆன்சர் நொந்தேமஸ். இந்த இடத்துல குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களோட ஹேபிச்சுவல் ஆக்ஷனை மீன் பண்ற மாதிரி நீங்க தேய்மஸ் பேட்டர்ன் இங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. 問題4。次の文章を読んで質問に答えてください。答えは1、2、3、4から一番いいものを一つ選んでください。So, கீழ இருக்க பேசேஜை படிச்சுட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் உங்களுக்கு 4 ஆப்ஷனா இருக்கு. அதுல இருந்து ஒண்ணு சூஸ் பண்ணணும். இந்த பேசேஜ்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கணும். கொஸ்டின் படிச்சுட்டு கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேசேஜையே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். படிக்காம லைக் கொஸ்டினே தெரியாம நீங்க பேசேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டைம் வந்து நீங்க பேசேஜ் படிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துரும். டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சிடலாம். ஜூ ஹச்சிபான் ஜூனின் மயே மின்னாவா தொக்கோதே கைமுனோவோ ஷிமாஷிதாக்கா. 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாருமே எங்க ஷாப்பிங் பண்ணுனாங்க அப்படின்றது தான் கொஸ்டின் இல்லைங்களா? அப்போ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். மக்கள் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க. எங்க பண்ணுனாங்க? இப்போ நம்ம பேசேஜை படிக்கலாம். ஆப்ஷன் படிக்கணும்னு கிடையாது. நீங்க ஜஸ்ட் கொஸ்டின் படிக்கிறீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க, பேசேஜுக்கு மூவ் ஆயிடணும். ஜூனின் மயேவா 10 வருஷத்துக்கு முன்னாடி எக்கினோ சிக்கக்கு நீ. ஸோ இது நீங்க அடுத்தடுத்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கும்போது நீங்களா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா பேசேஜ் ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். ஆன்சரை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்கினோ சிக்கக்கு நீ வீட்டுக்கு லைக் ஸ்டேஷனுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல சீசாய் மிசேகா தக்குசன் அத்தே குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. மின்னாவா சீசாய் மிசேதே கைமோனோவோ ஷிமாஷிதா. எல்லாருமே என்ன பண்ணாங்க? அந்த குட்டி கடையில குட்டி குட்டி ஷாப்ஸ் நிறைய இருக்கும். அங்க வந்து ஷாப்பிங் பண்ணாங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாரும் எங்க ஷாப்பிங் பண்ணுனாங்க? எங்க ஷாப்பிங் பண்ணாங்க? நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு இல்லைங்களா? ஸ்டேஷனுக்கு பக்கத்துல குட்டி குட்டி ஷாப்ஸ் நிறைய இருந்துச்சு. அங்க ஷாப்பிங் பண்ணுனாங்க. ஸோ அப்போ எக்கினோ சிக்கக்குனோ ஷீசாய் மிஸ்ஸே இல்லைங்களா? ஸோ குட்டி குட்டி ஷாப். ஸோ ஆன்சர் உங்களுக்கு நீபான். இதுக்கு மேல இருக்க பேசேஜை நீங்க படிக்க தேவையில்லை. இல்ல உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஆசிலேஷன் இல்ல இதுலயே ஏதாவது கண்டென்ட் இருக்குமோ அப்படின்னு இருந்துச்சுன்னா படிச்சு பாருங்க. பட் ஆன்சரை நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதை படிக்காம நீங்க அடுத்து ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் சேவிங்கா இருக்கும். இமாவா எக்கினோ சிக்கக்குனி மிசேகா அமரி அரிமாசென்கரா. இப்போ ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஷாப்ஸ் எல்லாம் அவ்வளவா இல்லைன்றதுனால எக்கிகரா தோ குத்தே ஓகே மிசேதே கைமோனோ ஷிமஸ். ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய பெரிய ஷாப்ல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அப்படின்றது இந்த இடத்துல கண்டென்ட் டாபிக்கே மாறி இருக்கு இல்லைங்களா? அப்போ
ஆன்சர் நீங்க இங்கேயே கிடைச்சிருச்சு. நீங்க இது படிக்கணும்னு அவசியமே கிடையாது. படிச்சாலுமே இமாவா அப்படின்னு படிக்கும்போதே நீங்க அத விட்டுட்டு போயிரலாம். ஏன்னா, கொஸ்டினே நம்மளுக்கு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க கன்டென்ட்ட பத்தி. இல்லைங்களா? "நீபான் குறைவா யுன்சான்கா அ குராசுமத்தோனோ தனியரசான் நீ கைத்த மேரதஸ்." தனியரசான். ஸோ இது யுன்சான் அப்படின்றவங்க, அவங்க கிளாஸ்மேட் தனியரசானுக்கு ஏதோ மெயில் எழுதியிருக்காங்க. ஸோ எப்பயுமே லெட்டர் அப்படின்னாலே எழுதுறவங்களோட நேம் லாஸ்ட் கீழ இருக்கும். யார் ரிசீவ் பண்ண போறாங்களோ அவங்களோட நேம் தான் மேல இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது நம்ம எப்பயுமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ இந்த பேசேஜோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுக்கணும். "ஜூ கியூபான் தனியரசான் வா கவகுச்சி சென்சை நீ நான் தோ ஈமஸ்கா." ஸோ இந்த தனியரசான் வந்து கவகுச்சி சென்சை கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ யுன் அப்படின்றவங்க தனியரசானுக்கு எழுதியிருக்காங்க. "கினோனோ யூருக்கரா அத்தமாக தொத்தேமோ இத்தாய்தஸ்." ஸோ இந்த யுன் சானுக்கு வந்து நேத்துக்கு நைட்ல இருந்து ரொம்ப ஹெட்டேக்கா இருக்கு. "இமாக்கரா பியோயின்னி இக்கிமஸ்கரா கொசன்னோ குராசுவா யசுமிமஸ்." இப்ப நான் ஹாஸ்பிட்டல் கிளம்ப போறேன். அதனால நான் மார்னிங் செஷனுக்கு வரமாட்டேன். லீவ் போட போறேன். "கோகோ கரா கக்கோனி இக்கிமஸ்." ஆஃப்டர்நூன்ல இருந்து நான் உங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்துருவேன். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவேன். "சுமிமாசெங்கா கவகுச்சி சென்சை நீ இத்தை குதசாய்." ப்ளீஸ் எனக்காக இந்த கவகுச்சி சென்சை கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த யூன்சான் என்ன பண்ண ஆ யூன்சான் வந்து இந்த லைக் தனியராசான என்ன பண்ண சொல்றாங்க, அவங்க சென்சை கிட்ட லேட்டா வருவேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் யுன்சான் வா பியோயின்னி இத்தே கோகோகரா கக்கோனி கிமாஸ் இல்லைங்களா? அவங்க என்னன்னு போய் சொல்லுவாங்க? யுன்சான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன்ல இருந்து ஸ்கூலுக்கு வந்துருவாங்க அப்படின்றத சொல்ல சொன்னாங்க. ஆன்சர் நீபான். ஸோ இது நீங்க கொஸ்டின் ஒரு ஒரு ஆப்ஷன் படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணணும்.問題 5. 次の文章を読んで質問に答えてください。答えは1、2、3、4から一番いいものを一つ選んでください。So next passage படிச்சு so questionக்கான ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கொஸ்டின் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கக்கூடிய பேசேஜ் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் மட்டும் தான் படிக்கணும். படிச்சுட்டு பேசேஜ் படிக்க ஆரம்பிக்கணும். அதனுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகணும். நீங்க 2 கொஸ்டினையும் படிச்சு மேல தேடுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப டோட்டலா கன்ஃப்யூஸ் ஆகும். எப்படின்றத பார்க்கலாம். "நீ ஜூபான் வatashi wa hoteru wo detta ato de hajime ni nani mo shimashita ka?" நான் ஹோட்டல்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனேன் அப்படின்றது தான் கொஸ்டின். அங்க இருந்து கிளம்புனேன் அப்படின்றத இங்க மீன் பண்றதுக்கு பார்ட்டிகிள் இங்க குடுத்திருக்காங்க. "சென்ஷு கியோட்டோ ஏ ஹித்தோரி de ryuko ni ikimashita." நான் லாஸ்ட் வீக் கியோட்டோக்கு தனியா ட்ரிப்புக்கு போனேன் அப்படின்னு ஒருத்தங்க பேசேஜ் எழுதியிருக்காங்க. அப்ப ஹோட்டல்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா என்ன பண்ணாங்கன்றத தான் நம்ம பார்க்கணும். ஹோட்டலுவா டோக்கியோ எக்கினோ மயேனி அரு ஓகின ஹோட்டல் தேஷ்தா. அந்த ஹோட்டல் வந்து கியோட்டோ எக்கின் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹோட்டல். வatashi wa heiya ni nimotsu wo oite. நான் ரூம்குள்ள என்னோட லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு, ஷீசான கபான் நீ ஒரு குட்டி பேக்ல சைஃபுயா பசபோத்தோ wo irete. என்னோட வாலெட் அண்ட் பாஸ்போர்ட் எல்லாம் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு, யூமெய்ன நிவாவு மீனி இக்கிமாஷ்தா. ஒரு ஃபேமஸான ஒரு கார்டன பார்க்க போனேன். ஹோத்தருக்கரா நிவா மதே. ஸோ நான் ஹோட்டல்ல இருந்து கிளம்பி ஒரு ஃபேமஸான கார்டன பார்க்க போனேன். ஹோட்டல்ல இருந்து கார்டன் வரைக்கும் தக்குஷினி நொரிமாஷிதா. டாக்ஸில ஏறி ரைட் பண்ணி போனேன். இப்போ ஹோட்டல்ல இருந்து கிளம்புன உடனே அந்த பெர்சன் என்ன பண்ணியிருக்காங்க? டாக்ஸில ஏறி அந்த கார்டனுக்கு போயிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் கீழ இருக்கிறத பார்க்கணும். ஆன்சரை சூஸ் பண்ணணும். தக்ஷில ஒரு ஃபேமஸான கார்டன பார்க்க போனாங்க. ஸோ ஆன்சர் உங்களுக்கு யோன்பான்.
இதுக்கு அடுத்த கண்டென்ட்ட படிச்சுட்டே வந்திருந்தீங்க ரிமைனிங் கண்டென்ட் அப்படின்னா, ஹோல் கண்டென்ட்டோட மீனிங் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயி, அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்க படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களே தவிர, கரெக்ட்டான ஆன்ஸர சூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஆன்ஸர் கிடைச்சிருச்சு. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, ஆன்ஸர இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான், அடுத்தது நீங்க கன்டின்யூ பண்ணணும். ஸோ அடுத்தது கொஸ்டின் படிச்சுக்கலாம். நீஜு இச்சிபான் தோஷிतेとっても嬉しかったですか? ஏன் ரொம்ப ஹாப்பியா இருந்தீங்க? அப்படின்றது தான் கொஸ்டின். ஏன் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அப்படின்னு எனக்கு நானே கேட்டுக்கிற மாரி தான். எப்பயுமே இந்த பேசேஜ் படிக்கும்போது அந்த பெர்சன் நீங்களா இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இக்கி இக் இக்கே நீ வா சகானாகா ஒயேதே இத்தே சக்கராகா கிரேதிஷ்தா. ஸோ பாண்ட்ல வந்துட்டு ரொம்ப ஃபிஷஸ் எல்லாம் வந்து ஸ்விம் பண்ணிட்டு இருந்துச்சு. அடுத்தது சக்ரா வந்துட்டு ரொம்ப செர்ரி பிளாசம் வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. சரேகரா. ஸோ இங்க கொஸ்டின் வந்து நான் ஏன் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்? சரேகரா கியோத்தோனோ街を歩いて雑誌で見たお菓子を買いに行きました。ஸோ கியோத்தோ டவுன்ல வந்து நடந்தே ஒரு மேகசின்ல பார்த்த ஒரு ஸ்வீட்ட வந்துட்டு வாங்குறதுக்காக போனேன். "பிசேதே கபான் கரா சைஃபு ஓ தஷிமாஷிதாகா கபான் நீவா பசுபோத்தோகா அரிமாசன் தேஷ்தா." ஸோ நான் ஷாப்ல போயிட்டு பேக்ல இருந்து வேலட்ட வந்துட்டு வெளியில எடுத்தேன். ஆனா வெளியில எடுக்கலான்னு போனேன். ஆனா கபான் நீவா என்னுடைய பேக்ல பாஸ்போர்ட் இல்லவே இல்ல. "வதாஷி வ சுகு நீ ஹோத்தரு நீ கைரிமாஷிதா." நான் உடனே ஹோட்டலுக்கு திரும்பி போயிட்டேன். ரிட்டர்ன் ஆயிட்டேன். பசுபோத்தோவ ஹோத்தருனி அரிமாஷ்தா. அந்த பாஸ்போர்ட் ஹோட்டல்ல இருந்துச்சு. தொத்தேமு உரிஷிகத்தாதஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எதனால ஹாப்பியா இருந்துச்சு? என்னுடைய பாஸ்போர்ட் வந்து மிஸ் ஆயிருந்தது. ஹோட்டலுக்கு போனேன். அங்க இருந்துச்சு. அதனால தான் இல்லைங்களா? இப்ப ஆன்சர் சும்மாசேன். ம். பசுபுத்தோகா ஹோதரணி அத்தகரா இல்லைங்களா? பாஸ்போர்ட் ஹோட்டல்ல இருந்ததுனால அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. மீதி கன்டென்ட்ட படிக்கணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் படிச்சிடலாம். ஹோதரனோ ஹிதோகா தகஷி கைஷானோ ஹிதோகா மொத்தேகி மாஷிதா தோ இமாஷிதா. கியோத்தோவா மச்சிதேஷ்டா. ஸோ அந்த ஹோட்டல்ல இருக்க பெர்சன் வந்துட்டு, இந்த டாக்ஸி பெர்சன் கொண்டு வந்து குடுத்தாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த கியோத்தோல தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சிட்டி அப்படின்னு இங்க கன்டென்ட்ட முடிச்சிருக்காங்க. ஸோ நான் டாக்ஸில மிஸ் பண்ணிட்டேன். அவங்க எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க அப்படின்னு அந்த ஹோட்டல்ல இருக்கவங்க சொல்லியிருக்காங்க. பட் இந்த கன்டென்ட் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு கன்டென்ட். எப்பயுமே தொக்காய் படிக்கும்போது இந்த மாரி தேவையில்லாத கன்டென்ட்ட படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 第6、右のページを見て、下の質問に答えてください。答えは1、2、3、4から一番いいものを一つ選んでください。ஸோ ரைட் சைட் பேஜ பாருங்க. கீழ இருக்க கொஸ்டின படிங்க. ஆப்ஷன் 1, 2, 3, 4லருந்து கரெக்ட்டான ஆன்ஸர சூஸ் பண்ணுங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது அட்வர்டைஸ்மென்ட் கொஸ்டின். அதாவது நம்மளுக்கு பேம்ப்ளெட்ஸ்லாம் நெறைய குடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கும் ரைட் சைட் பேஜ்ல. லெஃப்ட் சைட் பேஜ்ல இந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர இந்த பேம்ப்ளெட்ட பார்த்து ஆன்ஸர் பண்ணணும். இதுதான் நீங்க பண்ண போறது. 22番、テボさんはバナナのケーキが安い日に店に行きたいです。クッキーも安い日がいいです。いつ行きますか? ஸோ இந்த தெவோசான் அப்படின்றவங்க பனானா கேக்கி வந்து ரொம்ப சீப்பா இருக்க அன்னைக்கு ஷாப்ல போய் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. பிஸ்கெட்டும் ரொம்ப சீப்பான டே அன்னைக்கு போய் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. எப்போ போனா பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அடுத்தது ஆப்ஷன படிக்கணும். இதுவரைக்கும் பார்த்த பேசேஜ்ல எல்லாமே நீங்க கொஸ்டின் படிச்சுட்டு டைரக்ட்டா கன்டென்ட்க்கு போயிரணும். போயிட்டு அந்த பேசேஜ படிங்கன்னு சொன்னேன். பட் இங்க நீங்க ஆப்ஷன பார்க்கணும். ஸோ ஆப்ஷன பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழ போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பனானா கேக்கு அண்ட் குக்கி 2மே ரொம்ப சீப்பா இருக்கு அன்னைக்கு 2மே ஒரே நாள்ல வாங்கணும் அப்படின்றது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் சீப்பாவும் இருக்கணும். இல்லைங்களா? ஸோ இங்க டேட் 9, 10, 11, 12 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டேஸ் வந்து வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க கீழ கன்டென்ட்க்கு போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பனானா அண்ட் குக்கீன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஸோ பனானா கேக்கி வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். பனானா கேக்கி 9, 10, 11, 12 தான் நம்மளுக்கு ஆப்ஷன்லயே இருந்துச்சு. அப்போ நம்ம 7, 8,
எலிமினேட் பண்ணிடலாம். 9, 10, 11, 12 பனானா கேக்கு எது எதுல இருக்கு? 9 அண்ட் 12 மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒன்று வெனஸ்டே, ஒன்று ஃப்ரைடே, சாட்டர்டே இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்கள் குக்கிக்கான இது எல்லாமே பாருங்க, எல்லாமே கேக்கி 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 இருக்கு. இப்போ குக்கியோட கண்டென்ட் எங்க? இந்த கீழே தான் இருக்கு. ஸோ மை ஷூ சுயோபி முக்கியோபி கின்யோபிவா குக்கிமோ எஸ்ஒய்தஸ் ஜென்பு ஹியக்கேந்தஸ். ஸோ எவ்ரி வீக் வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து குக்கியும் ரொம்ப சீப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ரெண்டுலையுமே மேட்ச் ஆகுற டே எது அப்படின்னு பார்க்கணும். வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே, இங்கே வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே. இப்போ வெனஸ்டே மட்டும்தான் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு இச்சிபான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொஸ்டினை படிக்கணும். கொஸ்டின் படித்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடாது. என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் இதில் இருந்து படித்து ஜஸ்ட் கேக்கி கேக்கி ஃபஸ்ட்டு இந்த இதை பார்த்துக்கோங்க. பேம்ப்ளெட்டை நல்லா பாருங்கள். எதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ். நம்ம நார்மலாக ஒரு பேம்ப்ளெட் வாங்கினா என்னென்ன பண்ணுவோமோ அதை மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கொஸ்டினோட ரிலேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு தான் வெயிட்டேஜ் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் எப்பவுமே ஒரு கிராமர் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த கிராமர் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா ஜம்பிள்டு சென்டென்ஸ் அண்ட் அடுத்த பேசேஜ் அந்த ஃபார்ம் இதில் வாங்க. இல்லை அப்படின்னா அதை சால்வ் பண்ணிட்டு டேரெக்டாக இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்துடுங்க. இங்கேருந்து நீங்கள் ரிவர்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவிங் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்கோரும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும். இதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் பேசேஜஸ் எல்லாத்துக்குமே. ஸோ நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போகிறது பெஸ்ட்டு. உங்களுக்கு வந்து வெயிட்டேஜோட வீடியோ வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹரிதோ கோசைமாஸ்.